மன்மோகன் சிங் உறவினர்களுடன் தற்போது முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளும் இருக்கிறார்கள். சீக்கிய மதத்தின் முறைப்படி சம்பிரதாயங்கள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த சம்பிரதாயங்களின் இறுதியிலே மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சீக்கிய மத குருமார்கள் தியானி என அழைக்கப்படுகிறார்கள். பல்வேறு குருத்வாராக்கள் என அழைக்கப்படும் ஆலயங்களிலே அங்குள்ள நடைமுறைகளை மேற்பார்வை செய்து நடைமுறைப்படுத்தும் இவர்கள் தற்போது இங்கே மன்மோகன் சிங்கின் இறுதி சடங்குகளை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதல் படியே தற்போது மன்மோகன் சிங் உறவினர்கள் இறுதி சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இறுதிக்கட்ட சம்பிரதாயங்கள் முடிந்த பிறகு மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்படும் என அரசு அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படியே தற்போது நிகம்பூத் காட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பூட்டான் அரசர் பிரதமர் நரேந்திர மோடி, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் ஆகியோர் இறுதி சடங்குகளுக்காக காத்திருக்கிறார்கள். அதே போலவே காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் நிகம்பூத் காட்டிலே இறுதி மரியாதைகள் நடைபெறும் இடத்திலே உள்ளார்கள். தற்போது மன்மோகன் சிங் உடலுக்கு சம்பிரதாய முறைப்படி நடைபெறும் சடங்குகள் நடைபெற்று அதற்கு அடுத்ததாக அவரது தகனத்துக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மன்மோகன் சிங் அவரது வாழ்நாளிலே சீக்கிய முறைப்படியான மத சம்பிரதாயங்கள் ஆகியவற்றிலே தனது அலுவல்களிலே எந்த விதமான அடையாளமும் இல்லாத அளவுக்கு அவர் ஒதுங்கியே இருந்தவர். ஏனென்றால் அவரது அலுவலகமாக இருந்தாலும் சரி, அவர் பிற இடங்களுக்கு சென்று கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதில் மதச்சார்பற்ற முறைகளையே அவர் பெரும்பாலும் கடைபிடித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரது குடும்பத்தின் விருப்பப்படி தற்போது இறுதி சடங்குகள் மத சம்பிரதாய முறையிலே நடைபெறுகின்றன. மன்மோகன் சிங் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறார் என்பதால் முப்படைகளைச் சேர்ந்தவர்கள் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அனைவரும் இங்கே குழுமி இருந்து இதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முழு அரசு மரியாதையுடன் மன்மோகன் சிங்குக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படியே நேற்றும் சரி இன்றும் சரி பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகள் முப்படைகளை சேர்ந்தவர்களுடன் ஒருங்கிணைத்து நடத்தினார்கள். அதன் இறுதி கட்டத்தை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி மன்மோகன் சிங் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் நேற்று மற்றும் இன்று முழுவதும் இறுதி சடங்குகளுக்கான ஒருங்கிணைப்புகள் மற்றும் அஞ்சலிக்கான ஒருங்கிணைப்புகள் ஆகியவற்றிலே ஈடுபட்டிருந்தனர். அதன்படியே தற்போது அவர்கள் நிகம்பூத் காட்டுக்கு வந்து இங்கே நடைபெறும் சம்பிரதாயங்கள் சடங்குகள் ஆகியவற்றிலும் கலந்து கொள்கின்றனர். அப்போது மன்மோகன் சிங் உடல் தகன மேடையில் வைக்கப்பட்டு அதன் மேல் இறுதி சம்பிரதாயங்கள் சடங்குகள் ஆகியவற்றுக்கான நடவடிக்கைகள் ஒன்றன் ஒன்றாக எடுக்கப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் முடிந்தவுடன் மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. ஆகவேதான் ஒரு புறம் அரசு அதிகாரிகள், முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் என ஒருங்கிணைப்பு, இன்னொரு பக்கம் மன்மோகன் சிங் குடும்பத்தினர் மற்றும் அவரது உறவினர்கள் மற்றும் சீக்கிய மத குருமார்கள் ஒருங்கிணைப்பு, இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், அது சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் மூத்த தலைவர்கள் ஆகியோர் என அனைவருமே நிகம்பூத் காட்டிலே குழுமி இருக்கிறார்கள். முறைப்படி அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இறுதியாக மன்மோகன் சிங் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு மரியாதைகள் முடிந்த பிறகு அவரது உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் மேல் போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி உள்ளிட்டவை குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பிறகு தற்போது மத ரீதியான சடங்குகள் நடைபெற்று வருகின்றன.
இன்னும் சற்று நேரத்திலே இந்த சடங்குகள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. आर्थिक सलाहकार बने। वहीं 1972 से 1976 तक वे वित्त मंत्रालय के मुख्य आर्थिक सलाहकार रहे, जबकि अप्रैल 1980 से सितंबर 1982 तक वे योजना आयोग के सदस्य सचिव और सितंबर 1982 से जनवरी 1985 तक भारतीय रिजर्व बैंक के गवर्नर रहे। 15 जनवरी 1985 से 31 अगस्त 1987 तक वे योजना आयोग के उपाध्यक्ष रहे। 1991 में मनमोहन सिंह भारत के वित्त मंत्री बने और 1996 तक इस पद पर कार्य किया। वित्त मंत्री के रूप में उनके द्वारा अर्थव्यवस्था में आर्थिक सुधारों के लिए किए गए काम को पूरी दुनिया ने सराहा। वित्त मंत्री के रूप में उन्होंने अर्थव्यवस्था को नियंत्रण से मुक्त किया, लाइसेंस राज को समाप्त किया, साथ ही टैक्स, विदेशी निवेश और व्यापार में व्यापक बदलाव किए। डॉक्टर मनमोहन सिंह 10 वर्षों तक भारत के प्रधानमंत्री भी रहे। पहली बार वे 22 मई 2004 को प्रधानमंत्री बने और मई 2009 तक इस पद पर बने रहे, और वहीं दूसरी बार वे मई 2009 में देश के प्रधानमंत्री बने और 2014 तक प्रधानमंत्री के रूप में काम किया। डॉक्टर मनमोहन सिंह जवाहरलाल नेहरू के बाद पहले ऐसे व्यक्ति थे जो लगातार दूसरी बार देश के प्रधानमंत्री बने थे। प्रधानमंत्री के रूप में उनके कार्यकाल में कई महत्वपूर्ण काम हुए। बहुमुखी प्रतिभा के धनी डॉक्टर मनमोहन सिंह अपने जीवन काल में कई पुरस्कारों से भी सम्मानित हुए हैं। 1987 में उन्हें पद्म विभूषण, 2002 में सर्वश्रेष्ठ सांसद और 1994 के वित्त मंत्री के लिए यूरो मनी अवार्ड से सम्मानित किया गया। 3 दशक से ज्यादा समय तक राज्यसभा के सदस्य भी रहे। 1998 से 2004 तक राज्यसभा में विपक्ष के नेता भी रहे। कम बोलने की उनकी आदत साफ तौर पर कई बार देखने को मिली है।